முருகா, என்ன முருகா இது சோதனை? உன் கோபத்தை விட அதிகமா இல்ல இருக்கு எங்கம்மா கோபம்? நீயாவது கோபப்பட்டு மலைக்கு மேலதான் போய் உக்காந்த. ஆனா எங்கம்மா உனக்கு மேல இல்லப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது உச்சியில இருந்து கீழே இறங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. மூர்த்தினே, நானு வாங்க தம்பி, வாங்க வாங்க. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. கை இருங்க, ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்து. இருங்க இருங்க தம்பி, இருங்க. இந்த நேரத்துல போய் அம்மாவை பாக்குறதும் அவங்க கிட்ட கையெழுத்து கேட்கறதும் உங்களுக்கு நல்லது இல்ல. என்னாச்சுண்ணே? சுனாமி அலை அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அலை அம்மாவை வந்து அடிச்சிருச்சு தம்பி. பெரிய பிரச்சனை தம்பி. அண்ணே, புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. தம்பி, ஒரு பொண்ணால அம்மாவுக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்து போச்சு தம்பி. நடு ரோட்ல நிக்க வச்சு அம்மாவை ஒரு பொண்ணு அவமானப்படுத்திட்டான். என்னென்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க. என்ன நடந்துச்சுன்னா அம்மாவோட கார் வேகமா வந்துச்சு. ஏய், நிறுத்து. முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிடு. ஒரு நிமிஷம். இவ்ளோ பேருக்கு அன்னதானம் கொடுத்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு உருண்டை சாப்பிடுங்க. இதுதான் தம்பி நடந்துச்சு. அந்த பொண்ணு மேல கூட எந்த தப்பும் இல்லைன்னு வச்சுக்குங்க. இருந்தாலும் என்ன தப்பு இல்லையா? இப்படி தப்பு இல்லாம இருக்கும்? காருக்குள்ள உட்காந்துட்டு குண்டு குழி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படியே சேர் அடிச்சிருந்தா கூட ரோடு போடுற கார்பரேஷன் தானே சண்டை போடணும். அதை விட்டுட்டு எங்க அம்மா கிட்ட சண்டை போடல. யார் அவன்? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, பெருமை என்ன, எதுவுமே தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்து இது பேசுறாள் அவ. சொல்லுங்க மூர்த்தி. என்ன தம்பி தம்பி தம்பி, ராமர் மாதிரி சாந்தமா இருக்கிற நீங்க இப்படி கோவப்படலாமா? அண்ணே விடுங்க. தம்பி, என்ன தம்பி, அம்மா கோபத்துல குமரிக்கிட்டு இருக்காங்க, குழம்பியும் போயிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அப்படி நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சாந்தப்படுத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். அந்த கடவுளா பார்த்து உங்க ரூபத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டான். போங்க போங்க தம்பி, போங்க. என்ன தம்பி? இல்ல, அம்மாவுக்கு எப்போதும் யார் அதிகமா பேசினாலும் பிடிக்காது. காம்ப்ரமைஸும் வேற ஆக மாட்டாங்க. ஆமா, இந்த கோவத்துல உடம்பு வேற கெடுத்துக்குவாங்க. சரி, நான் கூல் பண்றேன். சரி, நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. எது? நானா? ஆமா, வேற யாரு? இந்த புடிங்க, வாங்க. தம்பி 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 தம்பி, வாங்கண்ணே. இறங்குற அதுக்குள்ள சொல்றீங்களே.